ங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு, ஊருங்க? பொன்மலர் பள்ளிப்பட்டி. ஆ, பள்ளிப்பட்டி தானே? ஆமாங்க, சரி. பள்ளிப்பட்டி தான். இப்போ நீங்க எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றீங்க? 5 ஏக்கர் விவசாயம் பண்றேங்க. 5 இல்ல. இப்போ வந்து இத என்ன பயிர் வச்சிருக்கீங்க? என்னென்ன பயிர் வச்சிருக்கீங்க? தென்னை ஒரு 1½ ஏக்கரா இருக்குங்க. சரிங்க. பாக்கு, வாழையும் ஒரே தோட்டமா போட்டிருக்கிறோம் 1 ஏக்கரா. சரிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாழை நட்டுருந்தீங்க. வாழை இந்த நட்டுருந்தோம். வாழை என்ன ரகங்க? ஏலக்கி. ஏலக்கி. இப்போ இது வந்து என்ன ஸ்டேஜுங்க? இப்போ பூட்டை விடுற ஸ்டேஜ், ஒண்ணு பூட்டை வெளியே கொலை தள்ளிடுச்சு. தள்ளி ஒவ்வொன்னு வந்து காய வருது. சரிங்க சரிங்க. இப்போ வந்து இது என்ன இடைவெளியில நட்டுருந்தீங்க இந்த ஏலக்கி? ஏலக்கி வாழை 6க்கு 6. 6க்கு 6 தானா? 6க்கு 6. சரிங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப புதுசா பாக்கு நடவு பண்ணிருக்கீங்க. பாக்கு நட்டு 2 மாசம் இருக்கு. 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து அதாவது பாக்குக்கு நிழலுக்காகவும் இந்த வாழை மரம் பயன்படுது. ஆமாங்க. அது அந்த பிளான் பண்ணி நட்டுருக்கீங்க. அந்த பிளான் பண்ணி தான் அதே அளவு. இப்ப இது இடைவெளி எவ்வளவு கொடுத்துருக்கீங்க பாக்கு? அதுவும் 6க்கு 6. 6க்கு 6 இடையில நட்டுருக்கீங்க. ஆமா. எவ்வளவு ஏக்கர்லமா இது நட்டுருக்கீங்க? 1 ஏக்கரா இருக்கு. 1 ஏக்கர் நட்டுருக்கீங்க. இந்த நாத்தெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க? அந்தியூர்ல. அந்தியூர். அங்க நல்லா தரமா அங்க எல்லாம் அங்கதான் நிறைய பயிர் பண்றாங்க பாக்கு தோப்புலாம். அதனால அங்கதான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சரி. நம்ம ஏரியால வந்து நாட்டு ரகம் தான் பெரும்பாலும். நாட்டு ரகம், அதனால சரி வராதுன்னா அங்க போய் வாங்கிட்டு வந்துச்சு. இந்த பாக்கு செடி நடவு பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? 2 மாசம் இருக்கு. 2 மாசம் ஆகுது. சரிங்க. இப்போ இது குழி எவ்வளவு சைஸ் எடுத்தீங்க? 1க்கு 1. 1 அடி அகலம், 1 அடி ஆழம். 1 அடி நீளம். இவ்வளோ. சரிங்க. நடவு செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது இப்போ இந்த குழியில ஏதாவது வேப்ப முன்னாக்கு அந்த மாதிரி சும்மா ஒரு 10 போட்டு. வேப்ப முன்னாக்கு மட்டும் தான் போட்டீங்க? போட்டு நடவு பண்ணிட்டீங்க? நடவு. இதெல்லாம் என்ன சொட்டு நீருங்களா நார்மலா பண்ணி? இப்போதைக்கு காவா பிடிச்சி நார்மலா விடுதுங்க. அப்புறம் சொட்டு நீர் போட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. சரி சரிங்க. இப்போ இப்போ வந்து நடவுக்கு நாட்டு ரகத்தை ஏன் நீங்க தேர்வு பண்ணீங்க? நாட்டு ரகம்னா வந்துங்க ஹைபிரிட் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க பல ஐட்டம். அது வந்து வெயில் காலம், அப்புறம் இந்த நோய் வந்தா சீக்கிரம் பட்டு போயிடுது. இது கொஞ்சம் தாங்குது. நோய் தாக்குதல தாங்குதுன்றீங்க? தாங்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நாட்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் லைஃபும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வருது. இது அது 40 வருஷம்னா இது ஒரு 50 வருஷம் 55 வருஷம் அந்த மாதிரி வருதுன்றாங்க. அதனால சரி இது நட்டு பார்க்கலாம். அதனாலதான் நீங்க வந்து இது மகசூல் எப்படிங்க? மகசூல் பரவாயில்லன்றாங்க. எத்தனை வருஷத்துல இது நம்ம மகசூல் வரும்? 4 வருஷத்துல வந்துருதுங்க. 4 வருஷம். சரி. சோ அதனாலதான் நீங்க வந்து நாட்டு ரகத்தை இது பண்ணி தேர்வு பண்ணிருக்கீங்க. சரி. இப்போ பாக்குக்கு வந்து வாழை வந்து நிழல் தருதுங்க. ஆமாங்க. இப்போ இந்த மேற்கு பக்கமாந்து வர்ற வந்து வெப்பம் வந்து இது வெயில் சூரிய ஒளி வந்து இது மேல படக்கூடாது டைரக்டான்றாங்க. அதுக்கு வந்து சுத்தியும் அவுத்தி நெருக்கமா கொஞ்சம் மேற்கு பக்கத்துல நீங்க அகத்தி நடுறதா பிளான் போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து ஆடு மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்க அகத்தி நட போறீங்க? நடுறோம் மேற்கு பக்கத்துல. ஆமா. சரி. அது வந்து உங்களுக்கு கால்நடைகளுக்கு தீவனமா? மாட்டுக்கு தீவனம் ஆயிடுது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்கம்மா. சரி. நன்றி. நன்றிங்க.